நமக்கு கவர்மெண்ட்டையே சொல்ல வேண்டாம், கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை போடும், திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க. அப்போ இதெல்லாம் இந்த மனிதர்களாக பார்த்து திருந்தாமல்லாம் இதுக்கு சட்டம் போட்டெல்லாம் சட்டம் போடுவாங்க, அதுக்கு உண்டானது என்னவோ பண்ணுவாங்க. ஆனால் நாம் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு லைக் போடுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், இவன் இவன் யார், இவன் என்ன, இது போஸ்ட்டு எதுக்கானது, இதுக்கு நான் லைக் ஏன் போடணும். பெரும்பாலும் நல்ல போஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு லைக் வர்றதில்லை. கன்றாவியாக எழுதுறதுக்கு லைக் அதிகமாக வர வர நல்ல போஸ்ட் எழுதுறவனும் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறான், நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம் போல இருக்குன்னு நினச்சி கன்றாவியான போஸ்ட் எழுதுறதுக்கு போயிடுறான். அப்போ அங்கே தானே தவறுனு எனக்கு இன்னும் புரியவே இல்லை. பிளட் டொனேஷன் பண்ணுறதை ஏன் சார் ரீல்ஸாக போட மாட்டேங்கிறான்? என் உடம்பை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் தானமாக கொடுத்துட்டேன்னு ஏன் ரீல்ஸ் போட மாட்டேங்கிறான்? நான் இறந்ததுக்கப்புறம் என் கண்ணை எடுத்துக்கலான்னு தானமாக கொடுத்துருக்கேன், லயன்ஸ் கிளப்பில் செய்கிறாங்க, ஏன் அதை கொடுக்க மாட்டேங்கிறான்? அதை ஏன் ரீலாக போட மாட்டேங்கிறான்? அதை பற்றி பேசலாம், அதை பற்றி இவன் என்ன வேணால் ரீல்ஸ் போடலாம், ஏன் பண்ண மாட்டேங்கிறான்? 10 குழந்தைய நான் படிக்க வச்சுருக்கேன்னு ஏன் தரவுகளோட ஏன் ரீல்ஸ் போட மாட்டேங்கிறான்? அப்போ இதெல்லாம் யாரும் செய்யலையா? செய்கிறாங்க. செய்கிறவங்க ரீல்ஸுக்கு வர்றதில்லை, அல்லது ரீல்ஸுக்கு வந்தால் அவங்கள நம்ம மதிக்கிறதும் இல்லை, அவங்களுக்கு ஸ்பெஷலாக பூமர்னு பேர் வச்சு அனுப்பிச்சிருவோம். அப்போ இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வைப்புன்னு பேர் வச்சு கொண்டாடுறோம். யார் கொண்டாடுறா? அவனே 1000 பேரை காசு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னானா? இல்லையே, நம்ம தானே போய் பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம இப்போ போய் நம்ம எஃபி எடுப்போம், இன்ஸ்டா எடுப்போம், பார்க்குறவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற ஆளுங்க அத்தனை பேரையும் போய் ஒரு பார்வை பாருங்கள். அவனுடைய சிந்தனைகள், பேச்சுகள் இந்த சமுதாயத்தை நல்லபடியாக கொண்டு வர்ற மாதிரியானதாக இருக்குன்னா தொடருங்க, இல்லைன்னா நோ சொல்லுங்கள். இப்படி பண்ணிகிட்டே வந்தால் எப்படி சார் அவன் சொல்லுவான்?